அந்த வைகாசி விசாகம் அன்று நம்மளுடைய கர்ம வினைகளையும் பாவ விமோச்சனங்களையும் போக்கி கொடுக்கக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் இன்று செய்த பாவங்களுக்கு ஒரு விமோச்சனமான நாள் வந்து வைகாசி விசாகம். இது அதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த பதிவு பேசும்போதே சொன்னேன், நான் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது சில தோஷங்களுக்கான நிவர்த்தி பண்ணக்கூடிய நாட்கள் நமக்கு இந்த விரத முறைகள் நமக்கு கை கொடுத்துச்சு. அதில் இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நான் சொல்லக்கூடிய இந்த 2 கோயில் வழிபாடு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய கிரக ரீதியான தோஷங்களை போக்கி கொடுக்கும். இருக்கிறதுலேயே தலை சிறந்த தோஷமாக என்ன சொன்னேன், பிரம்மகத்தி தோஷம். அந்த தோஷம் நமக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம். அதனால தான் சொல்லுவாங்க, பாவங்கள் பண்ணாதீங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த பிரம்மகத்தி தோஷத்தை வந்து போக்கிக்கிறதுக்கு இது கரெக்டான நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக திருச்செந்தூர் ஆரம்பிச்சுக்கோங்க. திருச்செந்தூர் நமக்கு ஒரு மலை தான், எல்லாருக்கும் தெரியும். கடல் மலை. ஆமாம், கடல் கிடையாது, அது மலை தான். நாள் போக்கில் தான் கடலாக மாறியது. நம்மளுடைய அகஸ்திய முனிவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக. ஸோ அந்த சந்தன மலை, திருச்செந்தூர் முருகரை பார்த்து வணங்கிட்டு அந்த மலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த மலை எங்கே போகும் நேர்கோட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம். அப்படிங்களா? ஆமாம், அது ஒரே நேர்கோடு. ஆமாம், அது ஒரே நேர்கோடு. அப்படியா? ஆமாம், அது ஒரே நேர்கோடு. இந்த 2 கடவுளுமே பாருங்கள் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக தான் தவம் புரிஞ்சு சிவனை வணங்கி தவம் புரிஞ்சு அங்கே உருவானதாக நம்ம கதை சொல்லப்படும். ஸோ அப்போ நம்மளோட பிரம்மகத்தி தோஷத்தை நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மளோட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு நம்ம இங்கே திருச்செந்தூரில் ஆரம்பித்து நேராக அங்கேருந்து ராமநாதபுரம் ஒரே நாளில் பார்க்கணும். காலையில் நீங்கள் திருச்செந்தூர் பார்க்குறீங்கன்னா சாயந்தரம் ராமநாதபுரம். சாத்தியமா மேம்? தாராளமாக பண்ணலாம்.